பாரமான வாகனங்கள் போகக்கூடிய ஆடு பாலத்தை பார்த்துருக்கீங்களா? வாங்க போகலாம். தெய்யோவிட்டையிலேருந்து தெரணியகலைக்கு போகிற வழியில் இந்த ஒரு புத்தர் சிலை சந்தி வரும். இந்த சந்தியிலிருந்து ருக்காசல் தோட்டத்துக்கு நாங்கள் போகணும். குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நேர்த்தியான ஒரு வீதி அமைப்பு, அழகான ஒரு சூழலில் நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம். இந்த தொங்கு பாலத்துல பாரமான வாகனங்களும் பயணம் செய்யுது. அழகான சூழல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய தொங்கு பாலம். அங்க 2 பாறைகள் தெரியுது பாருங்க. அந்த பாறைகள் தண்ணியில மூழ்கினுச்சுன்னு சொன்னா தல்துவ டவுனுக்கு வெள்ளம் வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த இடத்துலலாம் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. அந்த இடத்துல வெயில் காலத்தில் தண்ணி நல்லா குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த பாறையெல்லாம் தெரியும். அப்போ எல்லோரும் குளிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மழை காலத்தில் இந்த இடத்துல குளிக்க முடியாது. இது சீதாவாக்க நதிக்கு மேலால் தான் இந்த பாலத்தை போட்டிருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்தில் தான் இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயரம் கிட்டத்தட்ட 15 மீட்டர்.